பெருமக்களை இந்தியா உருவாக்கிய வலிமையில் பாரதம் உருவாக்கின இந்தியா தாய்மார்களே, அன்பான வாக்காள பெருமொழி மக்களே, மறந்து விழுந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளை நம்பிக்கை சின்னம் முரசு, நாணயத்தின் சின்னம் முரசு, ஊழலை ஒழிக்க வந்த சின்னம் முரசு சின்னம், பாமர சின்னம் முரசு, ஏழைகள் சின்னம் முரசு, நல்லவர்கள் சின்னம் முரசு, நம்பிக்கை சின்னம் முரசு. ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் தந்த காமராஜருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் உங்கள் சகோதரன், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் மத்தியிலே உங்கள் பொன்னான வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதம வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களை பாரதத்தின் பிரதமராக்கிட வட சென்னை நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர். இங்கே பிறந்து வளர்ந்து படித்து உயர்ந்தவர் தான் அண்ணன் எம் சௌந்தரபாண்டியன் அவர்கள். எங்கோ வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் அல்ல. இத்தெருவிலே பிறந்து இங்கே வளர்ந்து படித்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதம வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களை பாரதத்தின் பிரதமராக்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு சின்னம். வடசென்னை வாக்காளர் பெருமக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் என்னை இங்கு உங்கள் முன் நிறுத்தியிருக்கிறார்கள். ஒரு வலிமையான பாரதம் அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும். வடசென்னை பொதுவாக வடசென்னையினாவே வஞ்சிக்கப்பட்ட வடசென்னைன்னு சொல்லுவோம். நான் இந்த பெரும்பட்சத்துலாம் இருந்தேன், 35 நபர் வீட்டில் எல்லாரும் நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட பேசுறது சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா வடசென்னை நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து பார்த்திருக்கோம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு வேட்பாளராக நிற்கிறேன். உங்களுடைய ஆதரவு நிச்சயமா எனக்கு தேவை. நிச்சயமா வாக்களிக்கும் பட்சத்தில் உங்களில் ஒருவனாக என்னை எப்படி பார்த்தீங்களோ அதே நிலையில் உங்களிடம் இருப்பேன். வடசென்னை சிறந்த முறையில் வளர்வதற்கு அனைத்து பாடுபடுவேன் என்று உறுதி கொள்கிறேன்.